இதுதான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லி தேவன் மோசேயிடம் கட்டளையிட்டார். அதே மாதிரி மோசே செய்தார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை 3ஆ பிரிச்சிருக்காங்க. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் பிரிச்சிருக்காங்க. வெளிப்பிரகாரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பலி கொடுப்பாங்க. ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் சரி பலி கொடுத்து அதுல பாத்தீங்கன்னா அந்த அதுக்குள்ள இருக்கிற ரத்தம் கிளீன் பண்ணி அந்த முடியெல்லாம் எடுத்துட்டு அந்த ஃப்ளஷ் மட்டும் இந்த பலிபீடத்துல போட்டு எரிச்சிடுவாங்க. அடுத்து இதுதான் வெங்கல தொட்டி. இந்த வெங்கல தொட்டியில பாத்தீங்கன்னா பரிசுத்த தண்ணி இருக்கும். அதுல அவங்க கையை வாஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு எல்லாராலையும் போக முடியாது. அதுல போற 2 பேர் பிரதான ஆசாரியனும் பிரதான ஆசாரியனும் மட்டும்தான் போவாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா குத்துவிளக்கு, தூபபீடம், மேஜை இருக்கு. குத்துவிளக்கு பாத்தீங்கன்னா 7 விளக்கு வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் மேஜையில பாத்தீங்கன்னா ஒரு அப்பம் இருக்கும். அது எல்லா நாளும் மாத்திக்கொண்டே இருப்பாங்க. அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியில பாத்தீங்கன்னா பொன்குடம். அந்த பொன்குடத்துல பாத்தீங்கன்னா மண்ணால் ஒரு உணவு இருக்கு. அது தேவதூதர்கள் சாப்பிட்ட உணவு. அடுத்து ஆரோனின் துளிர்த்த கோல். அடுத்து 10 கட்டளைகள் உள்ளது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக உரிமையுள்ள ஒரே பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் இதுக்குள்ள இந்த பஸ்கா நாள்ல போய் இந்த பரிசுத்த ஸ்தலத்தை கிளீன் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த முக்கியமான ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு விஷயம் நிறுத்திட்டாங்க. அது என்னன்னா பலி கொடுக்கிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்ம மனிதன் செய்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம மனிதனுக்காக அவங்க பலியானதுனால இந்த பலி கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இதுதான் சில